So this is the photo of Maxwell, James Clerk Maxwell. நீங்க ஏற்கனவே பிசிக்ஸ்ல எங்கேயாவது படிச்சிருப்பீங்க Maxwell. He is considered of father of modern electromagnetic சொல்றதை விட father of modern wireless communication. Without Maxwell, these wireless communication will not be there. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குற நெட், இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க டிவைஸ் எதுவுமே இருந்திருக்காது, நம்ம கற்காலத்திலே இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். But because of him, the modern wireless communication came into picture. He was the one who just gave you an idea about the waveforms. Electromagnetic wave ஒன்று இருக்கிறத எப்படி மேத்தமெட்டிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணலான்றதை அவர் கொண்டு வந்தார். பட் மேக்ஸ்வெல் இஸ் நாட் வெரி பிக் ஜீனியஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு வந்து தனியா இதை கண்டுபிடிக்கல. he got help from someone, பட் ஏதோ ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் உடைய ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி என்னுடைய கைடு காமெடியா சொல்லுவார், இட் இஸ் அ ரீசர்ச். யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் சம்திங் அகைன் அண்ட் அகைன், இட் இஸ் கால்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஹி வாஸ் சர்ச்சிங் சம்திங் ஃப்ரம் தி எக்ஸிஸ்டிங் ஒர்க்ஸ் அண்ட் ஹி ஃபவுண்ட் தி மேக்ஸ்வெல்ஸ் தியரம்ஸ். மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இப்போ நான் என்னன்னு சொல்ல போறேன், ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே படிச்சதுங்கிறதுனால இட் வில் பி ரெப்புடேஷன் ஆஃப் ஒன். அவர் ஒரு விஷயம் தான் மாடிஃபை பண்ணார். ஐ வில் டெல் யூ வாட் இட் இஸ். இந்த போட்டோஸ் ஏதாவது ரெகக்னைஸ் பண்ண முடியுதா யாராலையாவது? நீங்க இதெல்லாம் பிசிக்ஸ் புக்ல எல்லாம் படிச்சிருக்கீங்க. ஏன்னா நாங்க படிக்கும் போதெல்லாம் புக்ஸ் வில் ஹேவ் ஒன்லி லெட்டர்ஸ். இப்போ உங்க புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இட் இஸ் மோர் பிக்டோரியல். அதனால இந்த படம் வந்து நான் பார்த்துருக்கேன், 8th புக்ல பார்த்துருக்கேன், 9th புக்ல பார்த்துருக்கேன். யாருக்காவது ஏதாவது ஒரு பிக்சர் ஞாபகம் வருதா? நான் கொஞ்சம் மாடர்ன் கலர் புக்ல இதில் போட்டிருக்கேன், உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்துருப்பீங்க. எனிஒன்? கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு போங்க. வர வர எனக்கு ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் ஃபாலோயிங் ஆர் நாட். சும்மா பேசிக் ஜென்ரல் நாலேஜ் மாதிரி அட்லீஸ்ட் தெரியலனாவது ஃபோன் ஓப்பன் பண்ணி சொல்லுங்க. இல்ல ஸ்க்ரீனை மியூட் பண்ணிட்டு ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் சாட்டிங் ஆர் டூயிங் சம் இன்ஸ்டாகிராம் ஆர் சம்திங். ஓகே, anyone knew this? At least type no in your chat window so that I will assume that 3 or 4 is there. ஒரு 4-5 பேருக்காக கிளாஸ் எடுக்கிற மாதிரியாவது. தெரியுது தெரியலனாது போடுங்க. அப்பா தேங்க்யூ ஷர்மிளா, அட்லீஸ்ட் யூ ஆர் அலைவ் ஹியர். ஓகே, so you don't know. Thank you Ashwin, Akshaya, thank you. See, this is Gauss. He is Gauss. Okay, this person is Ampere and he is Faraday. Michael Faraday. ஆம்பியருடைய ஃபுல் நேம் மாதிரி நீங்க நெட்ல தேடி பாருங்க, காஸுடைய ஃபுல் நேம் தேடி பாருங்க. அவங்க எல்லாம் என்ன ரீஜன்ல இருந்து வந்தாங்க, என்ன மாதிரி சயின்டிஸ்ட், அந்த மாதிரி. சி ஐ வில் டெல் யூ சம்திங். ஜென்ரலா நான் கிளாஸ் எடுக்கும்போது ஐ வில் டெல் யூ சம்திங் ஆல்சோ. யூ நோ ஐன்ஸ்டீன், ரைட்? E equal to mc square. You know Einstein, he gave something called E equal to mc square. There is a parallel theory for this. இந்த E equal to mc square ஐன்ஸ்டீன் தான் கண்டுபிடிச்சாருன்றது எல்லாருக்கும் தெரியும். he got Nobel Prize also for this. ஆனா இதே டைம்ல 2 other researchers also came. When something happens to come to this universe, அது வந்து யார் மூலமாவும் வருது, நம்ம வந்து ஒரு காரண கர்த்தா தான், ரைட்? ஆண்ட்ரி மேரி ஆம்பியர். தேங்க்யூ புகழ்நங்கை. எந்த ஊருக்காரங்க அவங்க? ஆண்ட்ரே மேரி ஆம்பியர். Jonathan Frederick Gauss. Yes. So Frederick in வரும்போதே they might be some French scientist. Okay. See, these people all have won in a particular period and they have given lot of inventions. இதுல ஒரு conspiracy theory கூட இருக்கு. If you are interested, I will tell you that conspiracy theory. They say that there were some alien UFOs. You know what is UFO, right? UFO is unidentified foreign objects. Okay, so in the UFO வந்து
it crashed in the 18th centuries, in the 18th 17th century சொல்லலாம். 1800s it crashed in many parts of the globe. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, இன்னைக்கும் வந்து யூஎஃப்ஓ வந்து இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. சில பேர் கான்ஸ்பிரசின்னுவாங்க, சில பேர் இருக்குன்னுவாங்க. யூடியூபர்ஸ்க்கு வந்து அதை பத்தி போட்டாலே நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு காசு சம்பாதிக்கிறதுக்காக போட்டுனுப்பாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து போலி அப்படின்வாங்க. பட் சில ரிசோர்ஸ் வந்து நான் படிச்ச வரைக்கும் நான் சொல்றேன், யூஎஃப்ஓஸ் கிராஷ்ட். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தே ஓப்பன் த யூஎஃப்ஓஸ், அந்த இது கிராஷ் ஆன ஸ்பேஸ் ஷிப்ஸை ஓப்பன் பண்ணி தே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இட். அதாவது இப்போ நம்ம சைனாக்காரன் பண்ணுவான் இல்லையா, எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் அதை ஓப்பன் பண்ணி அதை ட்ரை பண்ணிட்டு அதை வச்சு இவங்க புதுசா கண்டுபிடிப்பாங்க, டூப்ளிகேட் கண்டுபிடிப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். இப்போ நமக்கு புதுசா ஐடியா இல்லைனாலும் ஏற்கனவே இருக்க ஒரு ப்ராடக்ட் எடுத்து நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணலாம், ரைட்? அந்த மாதிரி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய புதுசா அவங்க டெக்னாலஜி, இப்போ ஆப்டிக்கல் ஃபைபர்னு ஒன்று அவங்க கேள்விப்பட்டதே கிடையாது அந்த பீரியட்ல. ஆனா அந்த அந்த இதுல வந்து கேபிள்ல ஒயர்ல லைட் போகுது, இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு லைட் போகுது. அப்போ எப்படிடா உள்ள போகுதுன்னா, உள்ள பார்த்தா ஒரு கிளாஸ் மெட்டீரியல் தான் இருக்குது. ஓ, அப்போ கிளாஸை வந்து இந்த மாதிரி பண்ணோம்னா ஆப்டிக்கல் ஃபைபர் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு ஐடியா வருது. ஸோ தே கிரியேட்டட் ஆப்டிக்கல் ஃபைபர். அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் மெட்டீரியல்ல இருந்து இன்ஜினியரிங் நாலேஜ் அப்ளை பண்ணும்போது தே கேன் கோ ஃபார் சயின்ஸ் வந்து வில் சே கிளாஸ் கேன் டிரான்ஸ்மிட் லைட், அவ்வளவுதான். அதை வந்து எப்படி இன்னும் பிளாஸ்டிக் போலாமா இல்லை வேற ஏதாவது பாலிகிறிஸ்டலின் மெட்டீரியல் போலாமான்னு ட்ரை பண்ணி ஆப்டிக்கல் ஃபைபர் கண்டுபிடிக்கிறது இட்ஸ் அனதர் ஃபேக்ட். இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றாங்க. மேபி நம்மளாம் அந்த அளவு லக்கி இல்லை அந்த பீரியட்ல வாழ்ந்துருக்கு. அப்படியே வாழ்ந்தாலும் நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா, நம்ம போய் அந்த மாதிரி சயின்டிஸ்ட் ஆகும். நீங்க எல்லாருமே பாருங்க, ஒரு வண்டு முருகன் போட்டோ கூட வந்தது இல்லையா, எல்லா சயின்டிஸ்டும் ஒன்னா உட்காந்துருப்பாங்க, ஐன்ஸ்டீன்ல இருந்து காஸ்ல இருந்து எல்லாமே ஒன்னா இருப்பாங்க. ஓகே, தீஸ் பீப்புள் எல்லாம் ஒன்னா ஒர்க் பண்ணதுனால மேக்ஸ்வெலுக்கு இந்த மாதிரி ஐடியா வந்தது. ஸோ இவங்க 3 பேருடைய ஒர்க்கை எடுத்து அவர் வந்து ஒரு காமன் லா கிரியேட் பண்ணாரு. அது என்னன்னு நான் இப்போ சொல்றேன். இவங்க தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டாங்க, இது எல்லாத்தையும் எடுத்து அவர் பண்ணாரு. அதுதான் வந்து மேக்ஸ்வெல்ஸ் லா. ஓகே, we will see what is Maxwell's law one by one. காஸ் வந்து 2 லா கொடுத்திருக்காரு, ரைட்டா? காஸ் வந்து 2 லா கொடுத்திருக்காரு. என்னன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கு ஒரு லா, மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸ்க்கு ஒரு லா, ரைட்? I will try to show you a small video. அதுக்கப்புறம் உள்ள போகலாம். வீடியோ பார்க்கும்போது அங்கே இருக்க கான்செப்ட் மட்டும்தான் பார்க்கணும், சைடில் இருக்கிற பொம்மையெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அதனால நான் சொல்கிறேன், பிகாஸ் நைஸ் வீடியோ. ஐ வில் கிவ் த யூடியூப் லிங்க் ஆல்சோ. நல்லா இருக்கு, பட் ரொம்ப டீட்டெயில் ஸ்லோவாக இருக்கு அந்த வீடியோ. அதனால ஐ வில் கட் ஷார்ட் இட் அண்ட் ஷோ யூ த வீடியோ. ஓகே, just see here. This is for Gauss law. The electric field is strongest near the charged particle, because this is where the greatest number of electric field lines are close together. Maxwell's first law is that the number of electric field lines leaving an object is determined only by the amount of charge inside. See, there is a charge inside. அதை சுத்தி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகுது. எங்க வரைக்கும் போகுதுன்னா, இட் கோ டு இன்ஃபினிட்டி இன் த யூனிவர்ஸ். ஸோ அந்த மாதிரி போகும்போது இது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ், இங்க ஒரு பலூன் மாதிரி இருக்குல்ல, இட்ஸ் எ க்ளோஸ் சர்ஃபேஸ். அது உள்ள ஒரு சார்ஜ் இருக்கு, அந்த சார்ஜ் வந்து எல்லா இடத்துக்கும் போகுது. இதைதான் காஸ்க்கு கண்டுபிடிச்சாரு. இன் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அந்த சார்ஜ்ல இருந்து வெளியே போயிட்டு இருக்கும், அது எல்லாமே சர்ஃபேஸை தொடும் அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சாரு. ஓகே, இப்ப நிறைய சார்ஜ் வந்தா நிறைய லைன்ஸ் போகும். Charges outside the object turn the lines, but do not change the number of lines that exit the object. The only way to increase the number of lines leaving the object is by increasing the amount of charge inside. Since the amount of charge inside the object has now doubled, there are now twice as many electric field lines leaving the object, and the electric field is twice as strong. The number of electric field lines leaving the object does not depend on the object's shape or size. Maxwell's first law says that so long as the amount of charge inside the object does not change,
The number of electric field lines leaving the object will stay constant. Hope you got this. அதாவது வாட் மேக்ஸ் இது வந்து மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் லான்னு நான் எடுத்துக்கிறேன். தேர் இஸ் நோ ஆர்டர். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் லா, இது செகண்ட் லா, இதுன்னு. இப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னா உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா? எனி ஃபோர்ஸ் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். தேர்ட் லா. ஃபர்ஸ்ட் லாங்கிறது உங்களுக்கு தெரியும். செகண்ட் லாங்கிறது அவங்க அதை மாற்றி எழுதுனீங்கன்னா மாறிடும். இங்க வந்து இது ஃபர்ஸ்ட் லாங்கிறது இட்ஸ் அ வர்ச்சுவல், இட்ஸ் நாட் அ எக்ஸாக்ட் கான்செப்ட். அது நான் வர்ச்சுவலா சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் லான்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் லா வந்து இஸ் அதர்வைஸ் த காஸ் லா. ஓகே, காஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இப்போ நீங்க அந்த பாத்தீங்க, இட்ஸ் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஸோ இட்ஸ் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ். க்ளோஸ்டு சர்ஃபேஸ் உடைய ஷேப் முக்கியம் கிடையாது. ஆனா உள்ள எவ்வளவு சார்ஜ் இருக்கோ அத்தனை சார்ஜ் உடைய எலக்ட்ரோ ஃபோர்ஸ் லைன்ஸ் வில் கம் அவுட். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா. காஸ்லா அதான் சொன்னார். ஸோ காஸ்லா என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் லைன்ஸ் டெல் டாட் டி integral of in a closed surface d dot ds, number of flux lines will be equal to the charge enclosed. இல்லையா? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் லா, நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சோம். நீங்க டெஸ்டும் எழுதிட்டீங்க. அதே தான் மேக்ஸ்வெல் உடைய ஃபர்ஸ்ட் லான்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எவ்வளோ இப்ப நம்ம இந்த பிக்சர்ல பார்த்ததுதான் வரும். நம்ம இந்த பிக்சர்ல பார்த்த அதே இன்ஃபர்மேஷன் தான். இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல உள்ள இருந்து எவ்வளவு லைன்ஸ் வருதோ அது எதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கும்? உள்ள இருக்க சார்ஜ். இப்ப நம்ம பார்த்தோம் இந்த வீடியோல 2 சார்ஜ் உள்ள போச்சு, அதுக்கு அப்படியே வந்து ஈக்குவலா இருக்கும். ரைட்? So it is the Q enclosed. So you know that Q is equal to integral of number of charges is rho v into dv. ஏன்னா அது வால்யூம் எடுக்கிறதுனால rho v வந்து சார்ஜ் டென்சிட்டி. இப்போ நம்ம 2 சார்ஜ் தான் அந்த வீடியோல பார்த்தோம். நிறைய சார்ஜ் இருந்ததுன்னா it can be taken as charge density. ஸோ 1-2 சார்ஜ் எல்லாம் சும்மா ஹைப்போதெட்டிக்கல், நம்மளால பார்க்க முடியாது. சும்மா கான்செப்ட் வேணா சொல்லலாம். பட் இன் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் உள்ள இருக்கிற சார்ஜஸ் இப்படி இருக்குன்னு வச்சுங்க, இது எல்லாமே சார்ஜ் அப்படின்னு எடுத்தோம்னா இதுல ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துட்டு அதோடைய வால்யூம் மட்டும் அதோடைய நம்பர் ஆஃப் சார்ஜ் கால்குலேட் பண்ணோம்னா இட் இஸ் கால்ட் சார்ஜ் டென்சிட்டி. ஓகே, ஸோ இட் இஸ் கால்ட் சார்ஜ் டென்சிட்டி. ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். தென் யூ ஹேவ் டு அப்ளை டைவர்ஜென்ஸ் தியரம். ஸோ நீங்க எக்ஸாம்ல இதான் எழுதணும். மேக்ஸ்வெல் லா வந்து ஃப்ரம் காஸ் லான்னு போட்டு இந்த மாதிரி எழுதணும். ஃப்ரம் டைவர்ஜென்ஸ் தியரம் என்ன சொல்லுது? டைவர்ஜென்ஸ் தியரம். ஓகே, so in the surface can be converted into, using divergence theorem I can write integral of del dot d dv is equal to integral of in a closed surface rho v t. Right? This is called as integral form of Maxwell's law. INTEGRAL. Integral form of Maxwell's law. புரியுதா? இது வந்து இன்டெகிரல் ஃபார்ம் ஆஃப் மேக்ஸ்வெல் லா. நான் கடைசியா இதோட சம்மரி எல்லாம் ஓகே. சோ ரைட், வேற ஏதோ சொன்ன மாதிரி. ரைட், நவ் ஃப்ரம் திஸ் ஐ கேன் ரைட் del dot d. அதாவது இன்டெகிரல் ஃபார்ம் வந்து இந்த விட இங்கே போடுறீங்கல்ல, இதுதான் இன்டெகிரல் ஃபார்ம். இன்டெகிரல் ஆஃப் d dot ds, இதையே வந்து இன்டெகிரல் ஃபார்ம்னு சொல்லிடுவாங்க. d dot ds is equal to rho v. This is integral form. இதுவும் சொல்லலாம், எங்க வேணாலும் இன்டெகிரேஷன் ஈக்குவேஷன் வரணும், அவ்வளவுதான். இதுல இருந்து I can equate del dot d equal to rho v. Okay, this is called as differential form. This is called as differential form or point form. Point form தான் ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவாங்க. Differential form னு சொல்லுவாங்க. So it is called as point form of Maxwell's equation. I call this as the first law. Okay, இதான் first law னு நான் சொல்றேன். இது வந்து நீங்க ஆர்டர் எப்படி வேணா மாத்திக்கலாம். ரைட்டா? புரிஞ்சுதா? சோ இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்ததே தான் இங்க திருப்பி வருது உங்களுக்கு. சோ இதை தான் வந்து என்ன சொல்றாருன்னா, மேக்ஸ்வெல் வந்து ஒன் ஆஃப் த லா அப்படிங்கிறாரு. இப்போ ஏன் இதை சொல்றாருன்னா, கடைசியா சொல்றேன். ஒரு 4 லா எடுத்து யார் யார்கிட்ட இருந்து எடுத்தாரு? ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட இருந்து ஒரு லா எடுத்துட்டாரு, காஸ் கிட்ட இருந்து ஒரு லா சுட்டுட்டாரு.
ஓகே, அடுத்தது இப்போ மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ் லா காஸ் சொன்னார்ல, அதையும் அவர் லான்னு எடுத்துக்க போறாரு, ரைட்? ஸோ ஆனால் கிரெடிட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. பட் இருந்தாலும் வந்து அவர் மேக்ஸ்வெல் வந்து ரொம்ப பெரிய ஆள்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணாரு, ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், ஐ வில் டெல் யூ லேட்டர், ரைட்டா? ஸோ மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ் லா நம்ம அடுத்தது போகணும். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லா. நவ் ஐ வில் கோ ஃபார் மேக்ஸ்வெல் செகண்ட் லா. ஓகே, மேக்ஸ்வெல்ஸ் செகண்ட் லா. ஸோ மேக்ஸ்வெல் செகண்ட் லா வந்து மறுபடியும் அவர் காஸ் கிட்ட தான் திருடினார். காஸ் திருடினார்னு சொல்லக்கூடாது, ஜஸ்ட் he took it from Gauss magnetostatics law. I will show you the magnetostatics. I will show the small clipping and then we will come for the case. Electric fields have an opposite effect. இந்த வீடியோ அப்புறமா பாருங்க, இது நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவா வந்து யூஸ் பண்ணனும், இது கொஞ்சம் நல்லா இருக்குது. Electric fields and particles is also zero. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா, see this is something like a magnet. ரெட்ங்கிறது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், ப்ளூங்கிறது வந்து நெகட்டிவ் சார்ஜ். So electric field will always start from positive and end in negative. அதுதான் இந்த வீடியோல ஆக்சுவலா இங்க காமிச்சிருப்பாங்க. Opposite direct number of electric field lines in the electric field. So இப்போ particles feel force in the same direction as. So இப்போ வந்து நெகட்டிவ் சார்ஜ் போகும்போது அதோட டைரக்ஷன் மாறும். சரி, ஓகே, I will not disturb you. டைம் கொடுத்தா. இதோ பாருங்க, இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் போகும்போது அதுல இருந்து ஆரோ மார்க் வெளியே போக ஆரம்பிக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டு மாறும். ஒரு நெகட்டிவ் ஃபீல்டு வரும்போது ஆல் தி ஆரோஸ் will be facing the negative particles. பட் எல்லா நெகட்டிவ் பார்ட்டிகளை ஃபேஸ் பண்ணணும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்று சேரும்போது சம்திங் லைக் மேக்னெட் வரும்போது, ஸோ வாட் ஹேப்பன்ஸ், a magnetic field will start from positive and end in negative. Exiting this object is exactly equal to the number of electric field lines entering the object. Okay. Is also zero. So இது ஒரு கான்செப்ட். Okay. Now see this. Maxwell's second law says that the number of magnetic field lines leaving an object is always zero. Maxwell second law என்ன சொல்லுதுன்னா, number of magnetic fields leaving an object is always zero அப்படிங்கறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட் ரவுண்ட், இந்த பால் இருக்கு, you have a ball here, closed surface. இது உள்ள இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இதை விட்டு வெளியே போவாதுங்கிறாரு. என்னன்னா, இப்ப பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியே வருது, ஆனா திருப்பி அது உள்ளே தான் போகுது. எந்த ஒரு லைனுமே இங்க இருந்து எஸ்கேப் ஆகாது. So that net magnetic field will not leave the surface. அதுதான் வந்து actual meaning of magnetic law. Okay, so இப்ப நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம பார்க்கும்போது இங்க இருந்து வந்த லைன் வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வெளியே போயிடுச்சு. So the flux leaving total charge உள்ள இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி number of flux line வந்து அந்த சர்ஃபேஸை தாண்டி போகுது. actual meaning இதுதான். Okay. No matter an object's shape or size, the number of magnetic field lines entering an object will always be exactly equal to the number of magnetic field lines exiting. This is true regardless of whether or not there are charges inside. Right. So what he concludes is, Gauss, what he concludes is, integral in a closed surface, a magnetic flux, okay, magnetic flux in a closed surface is equal to 0. அப்படின்னா என்னன்னா, ஒரு எனி ஆப்ஜெக்ட் ஷேப் முக்கியம் இல்லை, இங்கேருந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியே வந்துச்சுன்னா அது திருப்பி எங்க போயிடுது, உள்ளே போயிடும். ஸோ இந்த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிவிங் த சர்ஃபேஸ் இஸ் 0. எதுவுமே வெளியே லிவிங் த இந்த இடத்துல மட்டும் பார்த்துட்டு சார் வெளியே வருதுன்னா அப்படிங்கிற மீனிங் கிடையாது. இருக்கு டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிவிங் தி சர்ஃபேஸ் இஸ் 0. ஏன்னா அது வெளியே போனது திருப்பி உள்ள வந்துருச்சு. ஸோ அதுதான் இங்க மீன் பண்றாங்க. ஓகே, இட் இஸ் உள்ள இருக்க சார்ஜ் டிபெண்ட் பண்ணி இல்லை. ஓகே, ஸோ உள்ள ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துச்சுன்னா அது வந்து இது ஒரு சர்ஃபேஸ் விட்டு வெளியே போச்சுன்னா திருப்பி உள்ள வந்துடும். பிகாஸ் இட் இஸ் சர்க்குலர் இன் நேச்சர். அதுதான் இது ஆக்சுவலா மீன் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் தி கேஸ்.
So this is called as integral form of Maxwell equation, Maxwell second law. இதை வந்து என்ன பண்ணலாம்னா மறுபடியும் apply divergence theorem. So I can write this as del dot v dv is equal to 0. இதுக்கு equal வந்து from divergence theorem it is equal to 0. So from this I can write del dot v is equal to 0. So இதுதான் வந்து என்ன form? How will you call this? We call it as point form or differential form. So ஒவ்வொரு Maxwell equation ஒரு integral form சொல்லுவாங்க, ஒரு point form சொல்லுவாங்க. Hope you are getting this. So இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு law முடிஞ்சிருச்சு Maxwell. There are 4 laws. I have completed 2 laws. இந்த ரெண்டு law உங்களுக்கு தெரியாதது கிடையாது, ஏற்கனவே படிச்சது தான் நான் ரிப்பீட் பண்றேன். It is just like a revision மாதிரி தான். Okay. பட் எக்ஸாம்ல வந்து நீங்க இந்த மாதிரி தான் எழுதணும். லாவை வந்து நீங்க காஸ்லா எழுதிட்டு கீழே எழுதணும். அதனால தான் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் வந்து நான் எதுவுமே தெரியாத பையன் கூட மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஒரு தடவை கடை அடிச்சு என்கிட்ட எழுதி காமிச்சு போனான்னா இஎம் பாஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த கொஸ்டின் 4th யூனிட்ல கம்பல்சரியா கேட்டுறாங்க. 90% வந்துருது. அதனால வந்து ஈஸியா அந்த லா எழுதினாலே ஒரு 10 மார்க் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. அதுக்காக தான் ஐம் கோயிங் லிட்டில் ஸ்லோ ஃபார் திஸ். கடை முடிச்சிடலாம், பட் ஐம் கோயிங் லிட்டில் ஸ்லோ. ரைட். ஸோ வில் கோ ஃபார் நெக்ஸ்ட் லா. 2 லா முடிஞ்சுதா? So I am going for third law. இப்போ யார்கிட்ட இருந்து எடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா இவருடைய வேலை முடிஞ்சிச்சு. இவர்கிட்ட இருந்து ரெண்டுத்தையும் எடுத்தாச்சு. ஆம்பியர் நான் லாஸ்ட்ல வரேன். Then you come to Faraday, right? So Faraday law இது இந்த வீடியோ வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. It's a very big video for 48 minutes. I will give the link later. நீங்க அதை பாருங்க. Faraday lawலாம் இதுல இருக்கு, பட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா சொல்லியிருக்காங்க. அதனால அது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். I will show the video later. So Maxwell third law. Maxwell third law is nothing other than Faraday law. Faraday's law. இதுவும் நான் லாஸ்ட் யூனிட் இந்த யூனிட் ஆரம்பிக்கும் போதே நான் நடத்துறது தான். அது அப்படியே ரிப்பீட் ஆகும். You know that Faraday said that EMF is equal to minus d phi by dt. Flux உடைய change பொறுத்து Faraday's magnetic law வரும்னு. EMF equal to V. V is equal to minus integral E dot dl. So EMF வந்து V ன்னு சொல்லலாம். Otherwise voltage is equal to E dot dl, which is equal to minus d by dt of phi க்கு பதில் என்ன போடலாம்? Integral V dot ds. So you know that the total flux, this is total flux, V is flux density. Flux density, total flux நம்ம சேர்க்கணும்னா phi is equal to V into area. இதான் நம்ம பார்த்தோம். அது வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம V into ஏரியாவை நம்ம இன்டகிரேஷன்ல எழுதும்போது it will come like this. க்ளோஸ் சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். Integral E dot dl. So இந்த d by dt இன்டகிரேஷன் உள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் இன்டகிரல் E dot dl is equal to minus நம்ம minus இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கா? ரைட். minus E dot dl minus of minus this will become plus E dot dl opposite direction then. Okay, plus E. So I will put plus here. Plus side. இங்க மைனஸ் இருக்கும். ஸோ இது வந்து this will become d by dt வராது. என்ன மாறும்? it crosses an integral. இன்டகிரேஷனையும் இதுவும் கேன்சல் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ds, ஆனா இந்த டிஃபரன்ஷியேஷன் இஸ் ரெஸ்பெக்ட் டு t. அதனால என்ன ஆயிடும்? it will become partial differential equation. dou b by dou t dot ds, right? ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க dl இருக்கு, இங்க ds இருக்கு. This is called integral form of Maxwell law 3, third law, right? Okay, so இது என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து இங்க dl இருக்கு, இங்க ds இருக்கு. எந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா here comes Stokes. So from Stokes law you can convert this dl into ds. So this becomes integral del cross E ds. So ds is equal to inga cross product of dl வந்து இங்க ds ஆயிடும். Is equal to my integral minus sign I take it inside minus
minus dou b by dou t ds. So from this I can write del cross E is equal to minus dou b by dou t. Okay, so this is called as point form of Maxwell's law. Point form சார் of அது என்ன சார் V அது என்னப்பா வீன் போட்டுது இந்த அது என்ன சார் அது voltage வோல்டேஜா EMF நாலே voltage தான் EMF voltage தான் சொல்லுவாங்க. Voltage is equal to நம்ம first voltage potential V equal to E is equal to minus del V படிச்சோம் இல்லையா அந்த voltage தான் அது EMF voltage. So V is equal to integral of E dot dl, ரைட்டா, மைனஸ் இன்டெகிரல். ஆனா இங்க ஆப்போசிட் டைரக்ஷன் லென்ஸ்லாம் வரதுனால இங்க நம்ம பிளஸ் எடுத்துக்க வேண்டியதுதான். புரியுதா? எஸ் சார். அந்த வோல்டேஜ் வந்து சில இடத்துல கேபிட்டல் V போடுவாங்க, சில இடத்துல ஸ்மால் V போடுவாங்க. EMF போது எப்பவுமே ஸ்மால் V தான் போடுவாங்க. அது ஜெனரல் நோட்டேஷன். வோல்டேஜ் ஜெனரலா போடும்போது they will use capital V. ஓகே, அது நீங்க பிராக்டிஸ்ல வந்துரும். Okay, so from this you get this point form of the Faraday's law. இது நான் போன கிளாஸ்லயே போட்டேன். அந்த Faraday law ஸ்டார்டிங்ல 2 கிளாஸ் முன்னாடி இதே நம்ம டெரைவ் பண்ணோம். இங்க அதே தான் வருது. சோ இங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா del cross E is equal to minus dou B by dou T. அப்ப dou B by dou T இத வந்து பிசிக்கலா என்ன மீனிங்னு பாருங்க. dou B by dou T னா எப்பவுமே நம்மளுக்கு d by dt ன்னு வந்ததுன்னா it is called as rate of change of அப்படின்னு நம்ம படிக்கணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் dou velocity ன்னு வெச்சுக்கோங்க. velocity by dou t அப்படினா என்ன அர்த்தம்? rate of change of velocity ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த rate of change of velocity மாதிரி rate of change of b. அப்ப b சேஞ்ச் ஆகுதுன்னா magnetic field சேஞ்ச் ஆச்சுன்னா இங்க என்ன ஆகுது? இது வந்து curl. curlனா என்னது? சுழற்சி. தமிழ் வானா சில பேர் தமிழ் தெரியாது மேடம். ஓகே, curl means you will call it as rotational field. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேரி ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வில் கம் இன் அ சர்க்குலர் வே. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஓட ஆரம்பிக்குது, சுத்த ஆரம்பிக்குது. ஓகே, திஸ் இஸ் தி லாஜிக். ஸோ இது வந்து அவர் சொல்றாரு. இப்போ அவர் 3 விஷயம் சொல்லிட்டாரு. என்னென்ன மேக்ஸ்வெல் என்னென்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காருன்னா கம்பைன் பண்றாரு. இப்போ எல்லாருடைய ஈக்குவேஷனையும் ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து வெளியே போறது வந்து உள்ள இருக்க சார்ஜை பொறுத்து இருக்கு. அடுத்தது வந்து என்ன சொல்றாரு? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஒரு சர்ஃபேஸ் விட்டு வெளியே போவாது, உள்ள இருந்துச்சுன்னா அது வெளியே போவாது, திருப்பி உள்ளே வந்துருங்கிறாரு. 3வது என்ன சொல்றாருன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆச்சுன்னா எலக்ட்ரிக் கரண்ட் வந்து உள்ள சுத்த ஆரம்பிக்கும் அப்படின்றாரு. இந்த 3 லாவை தான் அந்த வீடியோலயும் வரும். பட் அது கொஞ்சம் நிறைய இருக்கு, அது டைம் ஆகணும், ரைட்? ஸோ அதை நீங்க பாருங்க. ஐ வில் ஷோ தட் ஆல்சோ பாசிபிள். Normally, increasing the number of turns are required. இதுதான் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆக்சுவலா மேக்னெட்டிக் ஃபீல்டு போகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் சுத்துறது காட்டுவாங்க. அது நீங்க டீடைல் ஸ்லோவா பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நிறைய கான்செப்ட் சொல்லிட்டு வராங்க, ரைட்? அதனால அது மெதுவா பாருங்க டைம் கிடைக்கும் போது. ஐ வில் கிவ் யூ ஓகே, இட் இஸ் நாட் வேஸ்ட் டைம். அது ரொம்ப நேரம் ஆகும். அது நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அது பாருங்க, நல்லா இருக்கு. ஓகே, ரைட்? ஸோ இது வந்து மேக்ஸ்வெல் தேர்ட் லா. ஸோ இப்போ 3 லா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்ப வாங்க லாஸ்ட் லா, மேக்ஸ்வெல்ஸ் ஃபோர்த் லா. இது ஆர்டர்லாம் எதுவுமே கிடையாது, 4, 5 நீங்க எதை வேணா ஃபர்ஸ்ட் லான்னு சொல்லலாம். பட் நம்மளுடைய ஒரு சீக்வன்ஸுக்காக இது சொல்றோம். திஸ் he took from Ampere's law, but this law is called as modified Ampere's law. இத மட்டும் தான் இவர் வந்து பண்ணார். It's called a modified Ampere's law, right? So இப்போ என்னன்னு இத நம்ம பார்க்கலாம். So first we will see what is Ampere's law, what is the mistake. Ampere's law என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, let me just a minute please wait. I will try to show that quarter.
We have to charge moving a positively charged particle will create a magnet. In the case is that particles with the same charge moving in the same direction, the opposite. Is it as a எந்த இடத்துல வருதுன்னு தெரியல. ஒரே ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் காமிக்கலாம்னு பார்த்தேன். multiplied by the back to all other hours. Is it direct? Particles. Just see this. Depends on the amount of charge passing through the loop each second. So இதுதான் வந்து ஆக்சுவலா வந்து Increase the amount of charge passing Ampere's law. Just see here. So இப்ப பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கிறது வந்து இஸ் தி கரண்ட், ரைட்? இந்த ரெட் கலர்ல இருக்கிறது சார்ஜ், கிரீன் கலர்ல இருக்கிறது எல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ஒரு லைன்ல போற சார்ஜுக்கு ஏற்ற மாதிரி ஓடுற இதுக்கு ஏற்ற மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குங்கிறாங்க. இப்ப நம்பர் ஆஃப் சார்ஜஸ் உள்ள அதிகமாகுதுன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது சி த ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும். ஸோ இதுதான் இதோடைய கான்செப்ட். ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்ல தான் இது வந்து க்ளோஸ். எனி கரண்ட் இஸ் அ க்ளோஸ் சர்க்கியூட். ஒரு இடத்துல இருந்து பேட்டரி ஆரம்பிச்சதுன்னா நெகட்டிவ் வந்து ஆகும். ஸோ அதை தான் அவங்க மீன் பண்றாங்க. சி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு சார்ஜ் போகும்போது அது ஒரு ஸ்பீட்ல இருக்கு, நிறைய சார்ஜ் போகும்போது இட் இஸ் கோயிங் லிட்டில் ஃபாஸ்ட். ஸோ அதுதான் வந்து இங்க இந்த நம்பர் ஆஃப் சார்ஜஸ் அதிகமாக போகுதுன்னா இட் இஸ் தி கரண்ட், ரைட்? கரண்ட் அதிகமாவா வரும். இதுதான் வந்து என்ன இவங்க ஃபாரடே ஆம்பியர்ஸ் லா சொல்லியிருப்பார். இன் a closed circuit, let me draw a closed circuit, a battery. So I have resistor. இந்த ரெசிஸ்டர் ஏதோ சர்க்கியூட் இருக்கு. இதுல வந்து எலக்ட்ரான்ஸ் ஓடிட்டு இருக்கு. எலக்ட்ரான்ஸ் போகும்போது இதை சுத்தி என்ன இருக்கும்? you will have a magnetic field. You will have a magnetic field on the இப்போ இந்த கரண்ட் வந்து if you increase the current, if I increase the current, obviously your magnetic field, இந்த magnetic field வந்து H ன்னு வெச்சுங்க, H also increases. So இதுதான் ஒரு எப்படி ஒரு லாவா கொடுத்திருந்தாருன்னா இன்டெகிரல் H dot dl is equal to I ன்னு கொடுத்திருந்தாரு, ரைட்? I enclosed அப்படின்னு சொல்லுவார், ரைட்? திஸ் இஸ் யுவர் ஃபார் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இதுதான் வந்து ஆம்பியர் லா கொடுத்தாரு. இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. ஓகே, J is current density. Current density ன்னு சொன்னாலே இது என்ன வரும்? டோட்டல் கரண்ட் பை சம் யூனிட் வால்யூமோ இல்லை யூனிட் சர்ஃபேஸோ ஏதோ ஒன்று வரும். சர்ஃபேஸ் ஏரியா எப்படி வேணா வரலாம், ஆர் யூனிட் வால்யூம் ஆர் சம்திங் வரலாம். ஸோ யூ கேன் சப்ஸ்டியூட் ஹியர் லைக் J dot ds. புரியுதா? ஸோ இந்த மாதிரி எழுதலாம். இன்டெகிரல் H dot dl is equal to, so apply Stokes theorem. Applying Stokes theorem, I get இந்த இது வந்து போகும்போது என்ன ஆகும்னா closed surface will become del cross H ds is equal to integral J dot ds. So அவர் என்ன சொல்லிட்டாரு? del cross H is equal to J அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. யாரு? this is Ampere's law. இன்னும் மேக்ஸ்வெல் உள்ள வரல. Ampere's law அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இது வந்து கரெக்ட் மாதிரி கொஞ்ச நாள் இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னும் போது மேக்ஸ்வெல் இப்பதான் உள்ள வர்றாரு. இந்த லா கரெக்டா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. ஸோ ஹியர் கம்ஸ் மேக்ஸ்வெல். ஓகே, நவ் ஆம்பியர் சேஸ் தட் Ampere said del cross H is equal to J. Now Maxwell came. Maxwell என்ன சொல்றாருன்னா, is there somebody who is speaking? Lelia? So Maxwell took this law. இது கூட ஒரு டாட் ப்ராடக்ட் எடுக்கிறார் Maxwell. del dot J. புரியுதா? So what he is doing is, இந்த லால வந்து he is taking a
dot product on both the sides. Del எடுக்கிறார். But vector identity, what it is saying is, as per vector identity என்ன சொல்லுதுன்னா, del dot of del cross of a vector is equal to 0 ன்னு சொல்லுது. இதான் vector identity. இது வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. This is proved already. அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, this இதெல்லாம் என்ன ஆயிடும், 0 ஆயிடும். இந்த இடத்துல வந்து இப்ப del cross of del h க்கு நம்ம 0 போட்டோம்னா, அப்ப ஆப்வியஸா del dot of j is becoming 0. ஆனா practically it is wrong. ஏன்னு கேட்டீங்கன்னா, del dot of j is not equal to 0 practically. ஆனா theoretically என்ன வருது, del dot of j ங்கிறது வந்து current உடைய diversity factor. current உடைய diversity factor வந்து 0 வருது நம்ம தியரிட்டிக்கலா. ஆனா பிராக்டிக்கலா இது வரல. இங்க தான் வந்து மேக்ஸ்வெலுக்கு வந்து ஒரு பெரிய क्वेश्चन மார்க் வருது. சோ ஆம்பியர்ஸ் லா இஸ் ராங் அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணாரு. ஆம்பியர் இஸ் ராங். ஓகே, இதுதான் வந்து மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு. அப்ப என்ன நடக்குது, ஏன் இது வரல அப்படிங்கிறது வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். That's why he went for modified Ampere's law, right? So we will see that. So Maxwell proposed, he did not change the name, but he said it as modified Maxwell's law. So Maxwell proposed modified Ampere's law. Right? So modified Ampere's law என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவர் ஒரு சர்க்யூட் எடுத்துக்கிறாரு. இங்க பாருங்க, இது வந்து ஆம்பிஃபெரியன் ப்ராப்ளம் ஒன்று வரும். I take a circuit. ஏன் வந்து மேக்ஸ்வெல் லா ஃபெயில் ஆகுதுன்னு பாருங்க. ரெசிஸ்டர், இந்த இடத்துல இப்போ எனக்கு ஒரு கெபாசிட்டர் இருக்குது, ரைட்? கெபாசிட்டர் இருக்கு. கெபாசிட்டருடைய டயக்ராம் மட்டும் நான் இங்க வரையறேன். 2 parallel plate கெபாசிட்டர். நம்ம வந்து இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோம், பிளஸ் மைனஸ். இங்க என்ன ஆகுது உள்ளன்னு பாத்தீங்கன்னா, there is an electric field from here to here. எதனால போகுது, இங்க உள்ள இருக்கிறது வந்து ஒரு டைஎலக்ட்ரிக் ஆர் ஏர் மீடியம் ஏதோ ஒண்ணு. இந்த மாலிகூல்ஸ் வந்து ஆர் போலரைஸ்ட் அண்ட் ஆர் டிரான்ஸ்மிட்டிங் த கரண்ட். ஆனா அது வந்து ஆக்சுவலா எலக்ட்ரான் ஃப்ளோ இல்ல, there is no electron flow. ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம மெஷர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கோ, H இருக்கோ, அதே மாதிரி இந்த இடத்துல இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்டு. H இருக்கு, H is present. நம்மளுடைய லா என்ன, ஒன்லி எலக்ட்ரான் ஃப்ளோ இருந்துச்சுன்னா மட்டும்தானே சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கணும். இந்த கெபாசிட்டர் நடுவுல there is no electron field but there is H is present. எப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்பதான் வந்து என்ன வருதுன்னா, மேக்னெட்டிக் லா வந்து இது வந்து ஆம்பிபிரியன் லா, ஆம்பிபிரியன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பிபிரியன்னா ஆம்பியரியன், சாரி ஐ வில் ரைட் இட், ஆம்பிபிரியன் இல்ல, ஆம்பியரியன் ஃபீல்ட். ஸோ நல்லா புரியுதுல்ல உங்களுக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வயர் இருந்ததுன்னா அங்க எலக்ட்ரான், இங்கெல்லாம் எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்குது, அதனால சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது. ஐ கேன் அக்செப்ட். இங்க வந்து எலக்ட்ரான் ஃப்ளோவே இல்லை, ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது. அப்ப இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இங்க ஆக்சுவலா ஒரு கரண்ட் போகுது. இந்த கரண்ட்டுக்கு பேர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் கால்ட் as டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். நம்ம இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இந்த கரண்ட்டுக்கு பேரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அதாவது என்னன்னா, இப்ப வந்து நம்ம முன்னாடி ஒரு காமெடி சொன்னதுதான். இப்ப வந்து ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா லைனா நிக்கிறாங்க. நம்ம விஜயகாந்த் படத்துல பாக்குற மாதிரி தான். 5 பேர் ஒரு லைனா அடிக்க வருவாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் வந்து ஃபர்ஸ்ட் ஆளை வந்து உதைப்பாரு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆளை உதைக்கும் போது இவரு கம்முன்னு இருப்பாரு. ஆனா லாஸ்ட்ல இருக்கவர் என்ன பண்ணுவாரு, கீழே போய் விழுறாரு. எப்படி அக்கடை சூடு அப்படின்னும் போது இங்க வந்து there is some energy transfer, right? So he is kicking, but this fellow does not follow. He will see him as such. அவர் வந்து பின்னாடி பாருங்க, பார்த்தா லாஸ்ட் பர்சன் போய் விடுவார். ஸோ நம்ம இங்கிலீஷ் படத்தெல்லாம் கூட பார்க்கலாம், ஜாக்கி சான் மூவிஸ் இல்ல ஜெட்லி மூவிஸ், உங்களை இன்ட்ரெஸ்டடா இருந்தா பார்த்துருப்பீங்க. they will kick a rod, the last portion of the rod வந்து உடைஞ்சு விடும். So some energy is being transferred from here to the last person. So அதே மாதிரி the energy is transferred via dielectric polarization. அது மூலமா மாலிகுலுடைய ஸ்ட்ரெஸ் மூலமா it is being transferred from one place to another and you get the what you call displacement current, which is called as displacement current.
hope you understand. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னால இங்க சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. அதுதான் வந்து ஆம்பியரியன் ஃபீல்டு அப்படின்னு சொல்றாங்க. Are you getting it? So அப்ப வந்து ஆம்பியர்ஸ் லா வந்து சொல்றது வந்து ஃபெயில் ஆகி போகுது. எங்க கெபாசிட்டர் வரும்போது ஆம்பியர்ஸ் லா ஃபெயில் ஆயிடுது. அங்க அவருடைய லா வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியல. ஸோ அதனாலதான் என்ன பண்ணாரு, மேக்ஸ்வெல் ஜஸ்ட் மாடிஃபைட் இட். லெட் us see what he did. Okay. Okay. So now consider. So what Maxwell did is he took continuity equation. நம்ம இது எல்லாமே படிச்சதுதான், அதை வச்சுதான் ஒரு continuity equation என்ன சொல்லுதுன்னா del dot j is equal to minus dou rho v by dou t அப்படின்னு சொல்லுது. அதாவது வந்து ஒரு க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் இருந்ததுன்னா, நிறைய சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா, இதெல்லாம் நவுந்துச்சுன்னா, இது இந்த இடத்துல இருந்து இது குறைய ஆரம்பிச்சதுன்னா அது வந்து கரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஒரு இடத்துல ஒண்ணுமே இல்லை, அங்க வந்து சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் உள்ள வந்ததுன்னா அதுவும் கரண்ட். அப்ப ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரோவி, ரோவிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரோவி இஸ் ஈக்குவல் டு த கரண்ட் டைவர்ஜிங் ஆர் கரண்ட் கம்மிங் இன். அதுதான் நெகட்டிவ் சைன். இப்ப இங்கேருந்து வந்து நிறைய சார்ஜஸ் ஒரு இடத்துல குவிஞ்சதுன்னா கரண்ட் உள்ள வருது, அது வந்து ஆப்போசிட் டு த கரண்ட் ஃப்ளோ அப்படிங்கிற மீனிங் வரும். இதுதான் கண்டினியூ ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், செகண்ட் யூனிட்லயே பார்த்துட்டோம், ரைட்? அந்த ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி எடுத்துட்டு, ஸோ ஹி இஸ் ஸ்லைட்லி மாடிஃபைங். வி நோ தட் ஃப்ரம் காஸ் லா del dot d equal to rho v நம்ம படிச்சிட்டோம். இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. So del dot j is equal to minus dou by dou t del dot d, right? So இப்போ இந்த dou உள்ள கொண்டு போறோம். del dot j is equal to del of minus dou d by dou t, right? Minus dou d by dou t del dot, right? So இப்போ இது ரெண்டுமே வந்து டெல்ங்கிறதுனால நம்ம இதை வந்து ரெண்டுமே ஒரே சைடு கொண்டு போயிடலாம். So del dot j plus minus sign, இங்க minus இருக்கறனால this minus will go here as del dot dou d by dou t is equal to 0. So from this I can write del dot of, I can take del outside, del operator வெளில எடுக்க முடியும், j plus dou d by dou t is equal to 0. இதுதான் ஒரு ப்ரூவ் பண்றாரு. அதாவது நம்ம போன இதுல என்ன பார்த்தோம், del dot j equal to 0 பார்த்தோம். அது வந்து பாசிபிளே இல்லை. ஆனா எது பாசிபிள்? del dot of j plus dou d by dou t equal to 0. அப்ப இன்னொரு ஃபேக்டர் உள்ள இருக்குதுங்கிறத ஆம்பியர் கண்டுபிடிக்கிறார். இந்த இன்னொரு ஃபேக்டர் தான் வந்து ஏன் இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் வந்து இதை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் ஆகுது. So what Maxwell proposed is this j plus dou d by dou t del dot of j plus dou d by dou t equal to 0. This is what Maxwell. இது வந்து 0 வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா ஒரு ஃபேக்டர்னால இன்னொரு ஃபேக்டர் வந்து இன்னொன்னு இது 0 கேன்சல் பண்ணிடும். அதனால 0 ஆக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு அவர் ப்ரூவ் பண்றாரு. ஆம்பியர் லாவை மாடிஃபை பண்ணிட்டாரு. So from what he called this person as, இதான் அவர் என்ன சொல்றாருன்னா, it is called as displacement current. This is called as displacement current. இது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே, கண்டக்ஷன் கரண்ட். This is what we know earlier. It is called conduction current. ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். இது வந்து flow of electrons, flow of charged particles or flow of electrons வச்சு. flow of electronனால வரது வந்து conduction current or flow of charged particles. ஜெனரலா எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ்ல எலக்ட்ரான் நம்ம சொல்ல மாட்டோம், charged particles. இங்க வந்து displacement current வந்து due to movement of dielectric materials. This is due to dielectric movements. So இது ரெண்டும் சேர்ந்ததுதான் போது he just modified. Therefore the modified Ampere's law என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஸோ அவர் அந்த பேர் தான் கொடுத்தாரு, மாடிஃபைட் ஆம்பியர்ஸ் லா தான் அவர் பேரை போட்டுக்கலாம், மேக்ஸ்வெல் லான்னு. பட் மாடிஃபைட் ஆம்பியர்ஸ் லா இஸ் del cross h is not equal to only j but another factor dou d by dou t. இதுதான் வந்து பாயிண்ட் ஃபார்ம் ஆஃப் Maxwell law, right? So your Maxwell's law is over. Now I am going to just club everything. So புரிஞ்சுதா? So இப்போ வந்து del cross h equal to j மட்டும் ஆம்பியர் சொன்னார். இல்ல இன்னொரு ஃபேக்டர் இருக்குது, அதை நீ விட்டுட்டேன்னு சொல்லி அவர் மாடிஃபைட் ஆம்பியர்ஸ் லான்னு கொடுத்துட்டாரு. So this is the new definition. So now we will see all the Maxwell's law. So Maxwell's law நீங்க
integral form இந்த form பார்த்துக்கோங்க. I will write only the point form now so that I can explain it easily. So first says that del dot D is equal to rho V. First law. Second law says that del dot B is equal to 0. Third law is del cross E is equal to minus dou B by dou T. எல்லாமே வெக்டார். Fourth law says that del cross H is equal to J plus dou D by dou T. Okay, இந்த 4 law தான் வந்து Maxwell's 4 laws. இதுதான் வந்து Maxwell law. ரைட். ஸோ இதுக்கு மீனிங் எழுதணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம மீனிங் பார்த்துக்கணும். என்னன்னா ஒரு ஃபீல்டு ஃப்ளக்ஸ் வந்து டைவர்ஜ் ஆகுதுன்னா அது உள்ள இருக்கிற சார்ஜை பொறுத்து இருக்குது. அதை பொறுத்து தான் அது வந்து டைவர்ஜ் ஆகும் இன் க்ளோஸ் சர்ஃபேஸ். அடுத்தது இந்த எனி சர்ஃபேஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் நாட் கம் அவுட். வெளியே வந்துச்சுன்னா திருப்பி உள்ள போயிடும். அது வந்து செகண்ட் லா. தேர்ட் லா என்ன சொல்லுது உங்களுக்கு? நான் இப்பதான் ஃபாரடே லா சொன்னேன். ஃப்ளக்ஸ் அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து இப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வேரி பண்ணோம்னா இது வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? இட் இஸ் ப்ரொடியூசிங் அ circular electric field, right? Electric field. Fourth law என்ன சொல்லுதுன்னா இந்த கரண்ட் ஃப்ளோ இருக்கு. இப்போ வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கு. இந்த கரண்ட் ஃப்ளோவும் இது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், இது ரெண்டும் இருக்கும்போது அங்க வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு சுத்துது. Here there is a circular magnetic field. புரிஞ்சுதா? ஒரு கரண்ட் ஃப்ளோ எலக்ட்ரான் ஃப்ளோங்கிறது வந்து J, அதே சமயத்துல ஃபீல்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், அதாவது டைஎலக்ட்ரிக் மூவ்மெண்ட்ஸ், இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற இடத்துல அங்க என்ன சுத்துது? மேக்னெட்டிக் ஃபீல்ட் சுத்துது. அதுக்கு முந்தின நாளா பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆச்சுன்னா அங்க கரண்ட் சுத்தும். இங்க வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்டும் எலக்ட்ரான் ஃப்ளோ கரண்ட்டும் டிஸ்பிளே டைஎலக்ட்ரிக் உடைய மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் சுத்தும். இதுதான் கான்செப்ட். ஸோ இதனால என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் வந்து பேசிக்ஸ். ஒரு ஃபீல்டு இருக்கா இல்லையான்னா இட் சுட் சாட்டிஸ்ஃபை ஆல் த 4 laws, ரைட்? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இதுல ப்ராப்ளம்லாம் கேட்க மாட்டாங்க. பட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் சால்வ் இட். ஒரு ஃபீல்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் D is equal to 2AX அப்படின்னு நம்ம கொடுத்துட்றாங்க ஒரு ஃபீல்டு. ஸோ இப்போ வந்து இந்த ஃபீல்டு வந்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டா இல்லையா அப்படின்னு நம்ம இது ஒரு ஃபீல்டு, ஏதோ ஒரு ஃபீல்டு, இது வந்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா இது எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை ஆல் 4 laws. அதான் முக்கியம். இதுல ஏதாவது ஒண்ணு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபீல்டு வந்து D, அப்புறம் வந்து B is equal to some 3AY plus 2AX கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு கொடுத்துட்றாங்க. ஒரு மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டை மெஷர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த ஃபீல்டு வந்து இது ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த 4 லாவையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது என்னன்னா டெல் டாட் பி போட்டு பார்க்கணும். டெல் டாட் பி என்ன வரணும்? 0 வரணும். ஸோ டெல் டாட் பி இந்த ப்ராப்ளம் போடும்போது இட் வில் நாட் பி ஈக்குவல் டு 0. அப்போ இது திஸ் இஸ் நாட் எ ஃபீல்ட். ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்க அப்படியே டெல் டாட் பி எடுத்து பாருங்க. இட் ஓன்ட் கம் as 0 வராது. ஸோ டெல் எடுக்கும்போது என்ன ஆகும்? இது AY AZ தானே இருக்கு 2. ஸோ சாரி இது வந்து 0 வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் டெல் டாட் பி எப்படி கண்டுபிடிக்கணும்னா dou by dou y of 3 plus dou by dou z of 2. Differentiation of a constant is 0 தானே. அப்ப இது 0 தான். இந்த ஃபீல்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்புறமா வந்து மற்ற ஃபீல்டு E இதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம சால்வ் பண்ணணும். சப்போஸ் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். B is equal to 3AX plus 2y square plus 3z square AZ. 3xy square AY அப்படி இருந்ததுன்னா இதுக்கு del dot B எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? So this becomes at a point x is equal to 2, y is equal to 4, z equal to 3. இப்படி ஒரு பாயிண்ட்ல வந்து இது கண்டுபிடிக்கிறாங்க B. அப்ப இது வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா del dot B எடுக்கும்போது dou by dou x of 3 plus dou by dou y of 2xy square plus dou by dou z of 3z square. இது நம்ம போடுறோம். இது ப்ராப்ளம் தேவையில்லை, உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். ஏன் மேக்ஸ்வெல் ஃபீல்டு இதை நம்ம சால்வ் பண்ணும்போது இது வந்து 0 ஆயிடுச்சு. இது சால்வ் பண்ணும்போது 2xy ஸ்கொயர்னு போடும்போது 2x 2yன்னு வந்துடும். பிளஸ் 3z ஸ்கொயர் இருக்கு இல்லையா?
So it is 3z square நம்ம பண்ணும்போது 3 2s are 6z னு வந்துரும். இப்போ இந்த வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x equal to 2, y is equal to 4 போடும்போது 8 into 4 20 sorry 32 plus 32 plus 6 z வந்து வெறும் z தான் 3 6 are 18. So the answer is 32 40. Answer is 50, which is not equal to 0. Therefore, this is not a EM field. அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏதாவது ஒரு லா ஃபெயில் ஆச்சுனால இட்ஸ் நாட் EM ஃபீல்ட்னு சொல்லிடலாம். இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை டெல்டா டி இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அடுத்த ரெண்டு லாவும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அது ஆச்சுன்னா மட்டும்தான் ஐ வில் பாசிபிள் நெக்ஸ்ட் கிளாஸ் நான் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். நான் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. பட் மோஸ்ட்லி தே ஆர் நாட் ஆஸ்கிங் தி எக்ஸாமினேஷன். கேட்கலாம், ஆக்சுவலாக கேட்கலாம், உங்களுக்கு சிபிஎஸ்சி மாதிரி இருந்துச்சுன்னா கேட்கலாம், பட் கேட்கறது கிடையாது. ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் மேக்ஸ்வெல்ஸ் லா.